விட்டா நம்ம மகாத்மா காந்தி மேலேயே 10 கேஸ் போடுவாங்க போல இந்த திமுக அரசு. சென்னை திரும்பிய அமல் பிரசாத் ரெட்டி அதிரடி. சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த பாஜக பெண் நிர்வாகியை தாக்கிய புகாரில் பாஜக மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி மீது 8 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவான நிலையில் அவரது ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அமர் பிரசாத் ரெட்டி. இந்த மனுவை நேற்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமர் பிரசாத் ரெட்டிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. 10 நாட்களுக்கு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி இன்று சென்னை திரும்பினார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எங்களின் தலைவர் அண்ணாமலை பெயரை சொன்னாலே பதறுகிறார்கள் என்றார். மேலும் தான் தலைமறைவாக இல்லை, முக்கியமான வேலையாக டெல்லி சென்றிருந்தேன். கட்சியின் தேர்தல் குழுவிலும் நியமித்துள்ளார்கள். கட்சி வேலைக்காக சென்றிருந்தேன் என்றார். தொடர்ந்து பேசிய அமர் பிரசாத் ரெட்டி, என்னிடம் 2000 கோடி ரூபாய் உள்ளது, 10,000 கோடி ரூபாய் உள்ளது என்றெல்லாம் ஊடகங்களில் செய்திகள் வெளியானது. ஆனால் தற்போது 50,000த்திற்கு வந்தது கஷ்டமாக உள்ளது. 50,000 கோடி ரூபாயாகத்தானே இருக்க வேண்டும் என நக்கலாக கூறினார். மேலும் மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் அவர் மீதும் திமுக அரசு 10 வழக்குகளை பதிவு செய்திருக்கும். என் மீது இன்னும் 2 வழக்குகளை பதிவு செய்ய உள்ளதாக தகவல் வந்துள்ளது. யார் வீட்டிலாவது தண்ணீர் வராவிட்டால் என் மீதுதான் வழக்கு போடுவார்கள். கரண்ட் பில் அதிகமாக வந்தாலும் என் மீதுதான் வழக்கு போடுவார்கள். ஆய்வாளர் விஜயனுக்கு 10 முறை போன் செய்துவிட்டேன். அவர் பேசவே இல்லை. நான் ஒரு கட்சியின் தொண்டன். கட்சி சொல்லும் வேலையை செய்வேன். கட்சி போக சொல்லும் இடத்திற்கு போவேன். நான் தியானம் செய்வதும் நடனமாடுவதும் என் தனிப்பட்ட விஷயம் என அதிரடியாக கூறிவிட்டு சென்றார் அமர் பிரசாத் ரெட்டி.